பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேலையில கூட சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளை மத்தியில் வாசம் செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேலையில் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நோயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த நோயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்குரியவரே உம்மை துதிக்கிறோம். ஆராதனை நாயகரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை வேந்தனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், எங்கள் மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுவேன். முழங்கால் யாவும் முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆமென் ஆண்டவரே. எங்கள் ஆயுள் முடியும் வரை ஆண்டவரே நாங்கள் உம்மையே தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உயிரான ஆண்டவர் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம்
ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளிலும் கூட இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே எங்கள் துதி கனம் மகிமை எல்லாம் ஆண்டவரே நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இன்றைய நாளிலும் கூட நம் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 1 அதிகாரம். சங்கீதம் 1 அதிகாரம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம இன்றைக்கு வேத வசனம் 2வது சங்கீதம் 1 அதிகாரத்தில் 2வது வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு சங்கீதத்தில். நம்ம இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை எப்படியெல்லாம் ஆசிர்வதிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சில வசனங்கள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அது கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, எரேமியா 17 அதிகாரத்தில் எரேமியா 17 அதிகாரம் 8 வசனம். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்ம இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் நம்ம தியானமாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சோகமான காரியம், வியாதி, பிரச்சனை அந்த மாதிரி நேரத்தில் கூட நம்ம சோர்ந்து போகாமல் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சமாதானத்தோடு நம்மளால் இருக்க முடியும். அதை இந்த வசனம் நமக்கு சொல்லியிருக்கு. அடுத்த வசனம், கர்த்தருடைய வசனத்தை தியானமாக இருக்க மனுஷன் எப்படி இருப்பான்னு சொன்னீங்கன்னா பார்க்குறோன்னா எசேக்கியல் 4 அதிகாரம். எசேக்கியல் 31 4 வசனத்துலேருந்து 6வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 அதிகாரம். தண்ணீர்கள் அதை பெரிதும் ஆழமும் அதை உயர்த்தியும் ஆக்கின. அதன் ஆறுகள் அதன் அடிமரத்தை சுற்றிலும் ஓடின. தன் நீர்க்கால்கள் வெளியின் விருட்சங்களை எல்லாம் பாய விட்டது. ஆகையால் வெளியின் சகல விருட்சங்களிலும் அது மிகவும் உயர்ந்தது. அது துளிர் விடுகையில் திரளான தண்ணீரினால் அதன் கிளைகள் பெருகி அதன் கொம்புகள் நீளமாகின. அதன் கொம்புகளால் ஆகாயத்தின் பறவைகள் எல்லாம் கூடு கட்டின. அதன் கொம்புகளின் கீழ் வெளியின் மிருகங்கள் எல்லாம் குட்டிகளை போட்டன. பெரிதான சகல ஜாதிகளும் அதன் நிழலிலே குடியிருந்தார்கள். அப்போ நம்ம ஆண்டவருடைய வேதத்தில் நம்ம இரவும் பகலும் தியானமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தின்படி நம்மளோட வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து ஜெபிச்சு அனுதினமும் வேத வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம நடக்க வேண்டிய வழிகளே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார்கள்.